நான் வந்து இன்றைக்கி ஏபிசி ஜூஸ் பண்ணுறதுக்காக 2 மீடியம் சைஸ் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அது நீள்வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது கேரட்டு சின்ன சின்ன துண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். எல்லாம் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. இது 50 கிராம் எடுத்துக்கறேன்னா 20 கிராம் எடுத்துக்கறேன்னா இது 50 கிராம் எடுத்துக்கறேன்னா அதுவும் 50 கிராம் எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டு சின்ன சின்ன தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி, எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் மிக்ஸி பவுலில் ஒன்று எடுத்துருக்கேன். அதுக்குள்ளே இஞ்சி கேரட் அரிஞ்சு வச்சுட்டு எடுத்துக்கலாம். பீட்ரூட்டு, நெல்லிக்காய், நான் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இதையுமே ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் போட்டிருக்கேன். அப்புறம் மீதியெல்லாம் போட்டிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். நான் 1 டம்ளருக்கு தான் போடுறேன். அதனால் பாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மனம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. இது எப்படி வடிகட்டுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு பார்க்கலாம். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நெல்லிக்காய், பீட்ரூட், கேரட் 3 சேர்த்து ஏபிசி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கரும் சர்க்கரையும் சேர்த்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.